சார் இன்னைக்கு கிளாஸ் இருக்கா? Good morning all. Voice la clear irka? Voice clear irka? 85,000 call, 85,000 put. Voice screen clear irka? Okay. கால் சைடு எடுக்காதவங்க திருப்பி புது என்ட்ரி போடுறதா லாட் சின்னதா போட்டுங்க, ரிஸ்க் இருக்குது, மூவ்மெண்ட் ஸ்லோவா தான் போகுது. கால் சைடு தான் இருக்கு, பட் ப்ரீமியம் மூவ் ஆகல. நேரத்துக்கு நம்ம டார்கெட் கொடுத்துட்டு இருக்கோம், திருப்பி மேலே வரும். இது ஒரு ஹை வரும் இந்த வாட்டி கண்டிப்பாக. 375 கிராஸ் ஆகும். யாருன்னா ஆவரேஜிங் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. 375 மேலே போயிட்டு அது உடையதா பார்க்கலாம். 385 உடைக்கிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா டார்கெட் 400. உஷாராக இருங்க, அந்த விட்றாதீங்க 400 டார்கெட்டை. பட் இந்த இடத்துல புட்டு உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். கீழே புட்டு உடையறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பிரச்சனை அது உடச்சிச்சுன்னா போயிடும், சர்ன்னு போயிடும் கால். புட்டு இன்னும் உடையல, உடஞ்சிச்சுன்னா அது லெவலே வேறு. கால் சைடு 400 டார்கெட் இன்னும் உடையில. புட்டு லைட்டாக உடஞ்சிக்கு, அதுக்கு கீழே ஒரு கேண்டில் வரணும். வந்துடுச்சுன்னா 400 100% டார்கெட். இது அதுக்கு இந்த ரெட் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும். மெயினாக கீழே போகணும். இன்னும் சப்போர்ட்டில் தாங்க இது. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா இது டார்கெட் கொடுத்துரும். வால்யூம் இல்லை. இன்னும் புட் சைடு சப்போர்ட்டில் தான் உட்காந்துருக்கு. புட் சைடு நம்ம போல. ரெகுலர் டேஸாக இருந்தால் டார்கெட் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு இன்னத்துக்கு. சரி, இந்த ரெட் லைன் நம்மளுக்கு சீக்கிரம் உடையாது. கால் சைடில் நீங்கள் உள்ளே இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. பியூட்டிஃபுல். 400 டார்கெட். 400லாம் உடச்சுன்னு போவோம். 400 முடிச்சுச்சுன்னா 419, 419. அடுத்தது 419. இப்போ இதுக்கு மேலே ஈஸியாக கொடுக்கும், ஸ்பீடாக போயிடும். 419. $56 ஆன ட்ரேடாக மாறிச்சு அது. 419. அழகாக இருக்குது. இப்போ சப்போர்ட்டு கால் சைடு 419ல ஈஸியாக கொடுத்துரும். அதுக்கு மேலேயே கூட இருக்குது. 419 வெளியில் வந்துடணும். போதும், ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. 55 பாயிண்ட்ன்றது இந்த நேரத்தில் எடுக்கிறது பெரிய விஷயம். வால்யூம் இல்லை, மொமெண்டமும் இல்லை. மேலே போயிடும்.
419ல ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கலாம். 419 ரிட்டர்ன் வரும்போது இறங்கி அது கிராஸ் ஆகிட்டே போவோம் மேலே. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி க்ரீன் வந்துடும், முடிச்சுக்குங்க. லாஸ்ட் ஒரு வாட்டி. எஸ், பியூட்டிஃபுல். இன்னும் மேலே போகுது. ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கிறவங்க இறங்கிக்கலாம். ஜாஸ்தி பாயிண்டே கிடச்சிடுச்சு. 62 பாயிண்ட். லைன் நல்ல ப்ரெடிக்ஷன். 80% மேலே போகணும். உங்களுக்கு வால்யூம் இருந்தால் தான் இதை தூக்கின்னு போக முடியும். அந்த லேர்னிங்கில் கொடுத்தல செஷன் 1ல் நான் 3rd கிளாஸ் எடுத்திருப்பேன் பாருங்க, அதில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இது இங்கன்னா இங்கே இல்லை. இன்னும் ஒரு ஃபால் இருக்கு, உஷாராக இருங்க. இந்த க்ரீனில் வந்து சப்போர்ட், அப்போ இந்த மூமெண்ட்டு கரெக்டாகிடும். இந்த ரெட்டில் மூமெண்ட் இருக்கு பாரு, இதை கவர் பண்ணோன்னா இது ஒரு வாட்டி போகும், இது ஒரு வாட்டி வரும். ஸோ இங்கேருந்து இது போனோன்னா, ஸோ இது இங்கேருந்து போய் இப்படி வரும். ஸோ இந்த ட்ரேட் இருக்கு இது, ஆனால் என்ட்ரி இல்லை இதில். அந்த ரெட் ஓகே குட், நல்ல பாயிண்ட்ஸ் தான் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. செந்தில் 42-19. லாஸ்ட்டாக ஹையர்ஸ் 35 பிரவீன், 40 பிரபு, 25 பாயிண்ட்ஸ் காயத்ரி, 19 பாயிண்ட்ஸ் ஹராம், 42 செந்தில், 37 ராமு, 24 பாலாஜி, 53 பாயிண்ட்ஸ் ஸ்டில் ட்ரைலிங், 25 பாயிண்ட்ஸ் பர்னி, 40 பாயிண்ட்ஸ் ஃபர்சானா, 41 பாயிண்ட்ஸ் எம்எஸ், 24 பாயிண்ட்ஸ் முகமது, 38 புஷ்பராஜ். ஓகே, 3 லாட் ஸ்டில் ஹோல்டிங் ராமு. How was the trade? Overall trade எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? Yes, we'll end the session now.